நொட்டிக்கிட்டு போச்சு தம்பி அந்த மாதிரி தான் இருக்கு. கூட ஹோப்ஸ் போல பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 5 மேட்சஸ் லூஸ் பண்ணி அது ஃபைனலி இவங்க அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி கூட ஹோப்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் தே ஹேவ் டு வொர்க். டிசப்பாயிண்ட் யார் டிசப்பாயிண்ட் பண்ணது? நீங்க எந்த டீம் இந்த ஐபிஎல்ல சப்போர்ட் பண்றீங்க? ஆர்சிபி நினைச்சேன். ஆர்சிபி ஃபேனால இந்த மாதிரிலாம் பேச முடியும் நினைச்சேன். இந்த வாட்டி கப் அடிச்சிருவீங்களா? அடிச்சிடணும் அப்படிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா வருஷம் தான் சொல்றீங்க. ஆமா ப்ரோ, ஆனா இந்த வருஷம் அடிச்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபில யாரை பிடிக்கும் ரொம்ப? விராட் கோலி தான் ஆர்சிபி ஃபேன். பாப்போம், லெட்ஸ் see. ஆர்சிபி ட்ராஃபி வாங்க அடிக்க ரிசல்ட் சொல்றாங்க பாருங்க. வாங்க மாட்டா. ஓகே, thank you. This time of course ಕಪ್ ನಮ್ದೇ. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. ಸಲ ಕಪ್ ನಿಮ್ದಲ್ಲ. ಮಾಮ್ ಆರ್ಸಿಬಿ ಫ್ಯಾನ್, ಡಾಟರ್ಸ್ ಸಿಎಸ್ಕೆ ಫ್ಯಾನ್. Whatever, I don't care. Mumbai Indians, Rajasthan Royals, anyone. But I don't want RCB to win. RCB won't win. Never won. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. எனக்கு சிஎஸ்கே பிடிக்காது. அதனால சிஎஸ்கே பிடிக்காது. எந்த டீம் சிஎஸ்கே ஆடுறாங்களோ அந்த ஆப்போசிட் டீம் சிஎஸ்கே க்கு அகைன்ஸ்டா தான் இருப்பீங்க. ஏன் சிஎஸ்கே பிடிக்காது? அது சொல்ல முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. மத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப சோகமா இருக்கேன். சிஎஸ்கே அப்படியே லூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அங்க ஷோரா கப் பண்ணுமா, நெக்ஸ்ட் இயரும் ட்ரோஃபி வாங்க. வெல்கம் பண்றோம். கம்பேக் கொடுங்க ரெய்னா. we miss you ரெய்னா தான். we miss you ரெய்னா தான். we miss you ரெய்னா. கம்பேக் கொடுங்க ரெய்னா. கம்பேக் இந்தியன் மாதிரி கம்பேக் ரெய்னா ஒரு ஹேஷ்டேக் ரைஸ் பண்ணுங்க. அதுதான் கம்பேக் இந்தியன் மாதிரி போட்டே ஆவணும். ஒரு மேட்ச்னா பரவாயில்ல, சரி ஓகே ஒத்துக்கலாம். செகண்ட் மேட்சும் சரி ஓகே பரவாயில்ல, நாங்க ஓகே. மூணாவது மேட்சும் நீங்க வந்து அப்படி சரி ஓகே பரவாயில்லன்னு விட முடியாது. தோனி அது விடுங்க, ஓகேவா? நம்ம அது அவர் பைசா விடுங்க, ஓகே. ஆனா வந்து 180+ சேஸ்ல சுரேஷ் ரெய்னா இருந்த வரைக்கும் 9 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா இல்லாதப்போ ஒரு வாட்டி கூட ஜெயிக்கல. அப்ப நம்ம ரெய்னாவை எவ்வளவு மிஸ் பண்றோம். அந்த பிளேஸ்க்கு இன்னும் சூட் ஆகல யாரும். அப்படிதான் இருந்துச்சு. ஈசாலா கப் நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து வெச்சு செய்ய போறாங்க ஆர்சிபின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே இருந்துச்சு. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது. தெரியல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? யாரு டிசப்பாயிண்ட் பண்றதுன்னா நம்மளோட பிளேயர்ஸ் யார் வந்தாலுமே நல்லா ஆடல. மட்டும் தான் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாரு. ஓகே, 180ன்றது சேசபிள் ஸ்கோர் தானே. அதுக்கே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவறோமே. It was a chaseable score. பட் வந்து I just felt like proper planning இல்ல. லைக் நம்மளோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப பேடா இருந்தது. அவங்களோட ஃபீல்ட் வர்க்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. நீங்க வாட்ச் மேட்ச் பண்ணிருக்கீங்களா? பார்த்தேன். சோ அவங்களோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நம்மளோட ஃபீல்ட் வர்க்லயே பாதிக்கு மேல அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. சோ அந்த இடத்துல நம்மளோட பேட்டிங்குமே அவங்களோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. because they were able to hit 6 and 4s. நம்மள வந்து கவுண்ட் பண்ணலாம் 6. இல்ல அடிக்க பால் பேட்லயே பட மாட்டேங்குது. அப்படியே இருந்துருக்கு. பட் இன்னொன்னு சொல்லணும்னா இந்த இடத்துல நின்ட்டோம் இல்ல என்னோட அங்க உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து இருந்தது அதுக்குதான் வந்தது. பட் ஸ்டில் நிறைய ஹோப்ஸ் இருந்தது அவர் ஜெயிப்பாரு. ஐ மீன் லைக் அவர் வந்து மேட்ச் ஒரு வின் பண்ணி கொடுப்பாரு. ஜடேஜா அவுட் ஆனதுமே பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடுச்சு. 50-50ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தோனி வந்ததும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தாலும் அவர் ஆடுனதை பார்த்து இல்ல நாங்க வந்து ஏன்ஸ்ட் போயிடலாம் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணிருந்தா இதுக்கப்புறம் சிஎஸ்கே வின் பண்ண முடியும்? மேபி அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் மேல கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் மேபி லைக் அவங்க 6 4s நிறைய அடிக்கணும், இன்டென்ட் காட்டணும். ஆமா, அடிக்கவே இல்ல. 1 ரன்னுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். விஜய் சங்கர்னு ஒருத்தர் டீம்ல எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா 2 மேட்சுக்கு முன்னாடி விஜய் சங்கரை கொண்டு வரலாம், ஊடாக்கு பலா திருப்பதிக்கு பலான்னு சொன்னவங்க தான் ஃபேன்ஸ். இப்ப திருப்பி விஜய் சங்கர் ஏன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்படி சொன்ன ஃபேன்ஸ்க்கு கிரிக்கெட் நாலேஜ் இல்லன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். பாப்போம், லெட்ஸ் see என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனா உண்மையில சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வின்னர் கேன்னு தோனிக்காக வந்து பாக்குறோம். தோனிக்காக மட்டும்தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றது உண்மை. ஆனா தோனிக்காக சப்போர்ட் பண்றோம். வின்னிங் அண்ட் லூசிங் சகஜம் தான். பட் ஆனா கொஞ்சம் ரீஆர்டர் பண்ணா நல்லா இருக்கும். Disappointed இருக்கு. How was the match? Match was good. I'm RCB fan, so not fond of disappointed you today. I don't know. They could play, but they did not play. But it's okay. They could make the fielding more. Okay, the happiest part. How was the Dhoni's entry? Good. Always. You enjoyed? Always.
நீங்க We are always RCB RCB. fans, so This time because of her. will RCB lift the trophy? என்ன நம்மளுக்கு தோக்குறது புதுசா தலை இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சிருவோம், கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவோம். கன்ஃபார்ம் ஃபைனலுக்கு வருவோம். ஓகே, thank you. ஏன் முடியல, நம்ம நல்லா அடிக்கிற டீம் தானே, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு இந்த ஊருக்கு அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளால அந்த அளவு பேட்டிங் வர முடியலன்னா நம்மளால அந்த ஃபீல்டிங்கும் நம்ம கொடுக்கூடாது. இவங்க ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க, பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. நினைச்சா பண்ணதான், ஆனா இவங்க ஏன் நினைக்க மாட்டாங்க. யாரு டிசப்பாயிண்ட் பண்ண இன்னைக்கு மேட்ச்ல? எனக்கு எனக்கு வந்து பேட்டிங் எதுவுமே சரியா இல்ல, பேட்டிங் ஆர்டரே சரியா இல்ல. ஆர்டரே சரியில்லை. எனக்கு வாட்சன் டுப்ளிசிஸ் அப்போ இருந்தாங்களே அந்த மாதிரி பேட்டிங் ஃபீல்டு தான் நம்ம செம பவரா இருக்கும். தலைக்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன், தலையே சொதப்பிட்டாரு. ஓகே தான். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? எனக்கு எல்லாருமே தான் எதிர்பார்த்தேன். ரச்சின் இருந்திருக்கலாம், ரச்சினும் ஓகே, எல்லாருமே தான் நல்லா அடிச்சாங்க. ஆனா நேரம் ஓகே நெக்ஸ்ட் மேட்ச்ல இருப்போம் நம்ம. ப்ரோ மேட்ச் எப்படி ப்ரோ இருந்துச்சு சொல்லலாமே, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி? மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க தான் வந்தாங்க. ஆக்சுவலா நல்லா விளையாடி தோத்தா கூட பரவாயில்ல, நல்லாவே விளையாடாம ஜெயிக்கணும்னே விளையாண்ட மாதிரி தெரியல, ஒரு இன்டென்ட் இல்ல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. ருத்துராஜ், ரச்சின், ஓகேவா? ஆனா நம்ம டாப் ஆர்டர் டிபெண்ட் பண்ண கூடாதுல, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல விளையாடுறதுக்கு. எல்லா டீம்லயும் அப்படிதான் இருக்காங்க. மிடில் ஆர்டர் நாங்க எதிர்பார்க்கல விஜய் சங்கர் வருவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 அடிக்க முடியாது அவனால. T20ல 6 அடிக்க பிளேயர்ஸ் தான் தேவை கண்டிப்பா. அவனால அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க அப்படின்னா பிளானிங் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பா. அதே மாதிரி இன்டென்ஸ் சுத்தமா இல்லை. பவர் பிளேல நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன். பவர் பிளேல சூரியகுமார் யாதவ் 3 6 அடிச்சிருக்கான். சென்னை மொத்தமாவே இது வரைக்கும் 3 6 தான் அடிச்சிருக்காங்க பவர் பிளேல. அதே மாதிரி சுரேஷ் யாருமே இல்ல அதுக்கேத்த பிளான். ரெய்னாவே திரும்ப வந்தாலும் சந்தோஷம் தான். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே இதுக்கப்புறம் வின் பண்ண முடியும்? இன்டென்ட்டோட விளையாடினாலே போதும். இன்டென்ட்டோட பவர் பிளேல நிறைய ரன் அடிக்கணும், அந்த இன்டென்ட் இருந்தா போதும். பேக் எண்ட்ல வந்து ஜடேஜா, தோனி அவங்களாம் அடிச்சா பரவாயில்ல. அவங்களாம் வந்து 17 18th ஓவர்ல வர வேண்டியவங்க. முன்னாடியே அவங்கள வர விட்டுட்டு அவங்களால ஆட முடியாது இல்ல. அவங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பொறுமையா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பொறுமையா ஆடுவாங்க. அவங்களாலேயே ரொம்ப ஸ்கோர் கம்மியாகும். அதனால ஸ்டார்டிங்ல ஒரு 6 ஓவர்ல 60 ரன்னாச்சு மினிமம் அடி. அதாவது பவர் பிளேவை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா, இல்லைன்னா கஷ்டம். நினைக்கிறேன் பாப்போம் இதுக்கு மேல என்னதான் பண்றது. நம்ம 1 2 3 போயிட்டே இருக்கு. டீம் வந்து டீம் செலக்ஷன் 11 வந்து சரியில்லை. விஜய் சங்கரால அடிக்க முடியாது. வேண்டாம் விஜய் சங்கர் வேண்டாம், அவனால அடிக்க முடியாது. அவனால நானும் ஒரு பாலும் வந்து அட்லீஸ்ட் அந்த இது வச்சு கிட்டாச்சு போகும்னு பாக்குறேன். பவுண்டரி கிட்டே போகல. பவரே இல்ல, ஃபுல்லா பவரே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் குறை சொல்லல, அவர் T20க்கான பிளேயர் கிடையாது. அதுதான் உண்மை. பாப்போம் லெட்ஸ் சீ. அவங்க பாட்டு அவங்க நல்லா பண்ணாங்க. ஜெயிக்கணும்னா என்ன பண்ணிருக்கலாம் இன்னைக்கு நீங்க சொல்லலாம்? ஒழுங்கான பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே ஓகே. பேட்டிங் சுத்தமா வேஸ்ட். ஸ்டார்டிங் கான்வே அண்ட் ருத்ராஜ் இறங்கினா நல்லா இருந்திருக்கும். மைட் பி அந்த ஓப்பனிங் ஆர்டரை மிஸ் பண்ணதுனால தான் தோக்குறதுக்கு ரீசனா. சோ தி ஓபனர் ஷுட் பி லைக் வெரி ஸ்ட்ராங். அது இல்ல, அந்த இன்டென்ட் இல்ல. உண்மை அது. மிடில் ஆர்டர்ஸ் நம்ம டூ மெனி நம்ம வந்து டாப் ஆர்டர்ஸே நம்பிட்டு இருக்கோம். மிடில் ஆர்டர்ஸும் நல்லா பண்ணணும் இல்லையா? மிடில் ஆர்டர்ஸ் பண்ணணும், பட் டாப் ஆர்டர்ஸ் ஒரு நல்ல பிகினிங் கொடுத்தாதான் மிடில் ஆர்டர்ஸால எடுத்துட்டு போக முடியும். ஓகே. சோ அவங்களோட வேலை என்னன்னா ஒரு சப்போர்ட்டிவா ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு போறது மட்டும் தான். சோ டாப் ஆர்டர்ஸ் நல்லா இருக்கணும் பேசிக்கலா, இருந்தாதான் அடுத்து நம்ம பண்ண முடியும். சோ இருக்கணும். சோ டாப் ஆர்டர் தான் வீக்கா இருக்கு. ஓகே தேங்க் யூ. மேட்ச் ரொம்ப டீசென்ட்டா இருந்துங்க, பரவாயில்ல, நல்லா ஆடினாங்க. ஒன்லி திங் பேட்டிங் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். ஓகே, குழந்தைங்களோட வந்து ரொம்ப சந்தோஷமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது தோனி சூப்பரா விளையாண்டாரு, அது என்ஜாய் பண்ணி. ஆனா தோத்துட்டோம்ல நம்ம. பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் கூட கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ரன்ஸ் கொடுத்துட்டோம். செகண்ட் ஓவர்ல அந்த 23 4s and 1 6 மேட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதுவும் அப்புறம் ஆனா 180ன்றது சேஸபிள் டோட்டல் தானே, பண்ணிருக்கலாம்ல, சேஸ் பண்ணிருக்கலாம். சேஸபிள் டோட்டல் தான். ஃபர்ஸ்ட் எப்பவுமே சேஸ் பண்ணது இல்ல, பட் ஆனா இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுதான் அது என்ன காரணம்? அது காரணம் வந்து என்னன்னாக்கா அதெல்லாம் மித், சேஸ் பண்ண முடியாதுன்னு ஒண்ணும் இல்ல. ஆல்மோஸ்ட் வி வர் நியர் பை. ஒன்லி திங் இஸ் ஃபர்ஸ்ட் 2-3 பேட்ஸ்மேன் வந்து இன்னும் கொஞ்சம் நின்னு ஆடி இருக்கலாம்.
ஆக்சுவலாக வந்துட்டு டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. டாப் ஆர்டர் வந்துட்டு நமக்கு செட்டே ஆகலை. எல்லாருமே வந்துட்டு சொதப்பினாங்க. போன வாட்டி 2 மேட்ச் ராகுல் திரிபாதி வந்தாரு, சொதப்பினாரு. இந்த வாட்டி கான்வே கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த கான்வே வந்து ஃபர்ஸ்டே நம்ம கொண்டு வந்திருக்கணும். ஃபர்ஸ்டே கான்வே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் இல்லன்றப்பே ரொம்ப சர்ப்ரைஸ்டா அது ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. இப்போ அந்த கான்வே அந்த போன மேட்ச் ஆடி இருந்தாருன்னா அவருக்கு அந்த வந்து ஃப்ளோ வந்து ரிதம் கிடைச்சிருக்கும். ரிதம் கிடைச்சி பாடி இருப்பாரு. இப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்போ இந்த மேட்ச் ஆடுறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா போச்சு. அதே மாதிரி பவுலிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ட் யாருமே இல்ல. ஆனா நம்ம இப்ப நீங்க டாப் ஆர்டர் சொல்றீங்களா, மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு சுத்தமாவே சிவம் துபே வந்து ஸ்பின்னர் ஆடுவாரு. ஓகே. ஆனா கரெக்டா ஸ்பின்னர் ஆடுற டைமிங்ல பேஸ் போட்டு அவரை லைட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவாங்க. அவரு கரெக்டா ஸ்பின்னர் ஆடும்போது நல்லா ஆடிட்டாருன்னா நல்ல ஸ்கோர் தான். நல்ல ஸ்கோர் வந்து அவர் அவுட் ஆயிடுறாரு. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் நீங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பவர் பிளேல வந்து நம்ம விக்கெட் விடாம ஆடி இருந்திருக்கணும். விக்கெட் விடாம ஆடி இருக்கணும். பவுலிங் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ரொம்ப சொதப்பிட்டாங்க பவுலிங்குமே. மேட்ச் எப்படி இருந்துச்சு? டிசப்பாயிண்டட். ஒரு பிளானே இல்ல. பிளான் எல்லாம் வந்திருக்காங்க. பிளான் இல்ல. ரொம்ப யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? அந்த பவர் பிளேல ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. டாப் ஆர்டர் தான் ஆடவே இல்லை. ஒரு 5 ஓவர்ஸ் விக்கெட் விட மாட்டிருந்தாங்கன்னா சான்ஸ் பார்த்துருக்கலாம் லாஸ்ட். ஓகே, டூ லேட். கன்சிஸ்டன்ட்டா தோனி வந்து ரொம்ப லேட்டா வர மாதிரி ஃபீலிங் இருக்கு. எதிரேஸ் கம் அப் தி ஆர்டர் மேல கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஆடினா கொஞ்சம் சான்சஸ் பார்க்கலாம். ஓகே. 17th ஓவருக்கு அப்புறம் போய் அடிக்க சான்ஸே கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி போயிட்டே இருக்கு. என்ன பண்ணினா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கணும். நம்மதே மேட்ச் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? அதான் ப்ரோ வந்து ஜாலியா இருந்தது ப்ரோ. நான் கொஞ்சம் டொக்க வச்சா ஆடினாங்க ப்ரோ. அதான் ப்ரோ சின்ன மிஸ்டேக். எல்லா டொக்க வச்சு தூக்கி வச்சுன்னா அவ்வளவுதான். எங்கேயோ போயிட்டு இருக்கோம் பால் அச்சாடி டெல்லிக்கே ஓட்டிருப்பாங்க எல்லாம். என்ன பண்றது தோதிச்சு தொடர்ந்து 4. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு உங்களை? எந்த பிளேயர்? அவர் போற 6 எல்லாம் அப்படியே எகிரி பிடிக்கிறாரு அவரு. லாஸ்ட்ல நான் பேர் தெரியல ப்ரோ. சரி, என்னமோ நினைச்சு வந்தேன். சப்புன்னு போயிடுச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? கான்வே இன்னைக்கு ஓப்பனிங் வந்தாரு. என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பெட்டரா பண்ணிருக்கலாம். மத்தபடி மத்த ஓபனர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும். பவர் பிளே ஒழுங்கா யூஸ் பண்ணல. பவர் பிளே எப்பவுமே யூஸ் பண்ணல நம்ம இந்த சீரிஸ்ல. ஒரு இன்டென்ட்டே இல்ல பவர் பிளேல ரன் அடிக்கிறது. அதே மாதிரி நம்ம 180 டார்கெட்னு நினைச்சு ஆட மாட்டேன். 160 அடிச்சா போதும். அந்த மாதிரி அண்ணா இப்படி ஜெயிக்க